டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா அந்த ஃபேக்டர் டக்குன்னு ஒரு பேஷண்ட்டு ஒரு எபிசோட் ஆஃப் டெலிரியம், அதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது கன்ஃபியூஷன், ஹாலுசினேஷன், ஏதாவது ஒரு எபிசோட் ஆஃப் டெலிரியத்துக்கு டக்குன்னு அந்த ஃபேக்டரி எடுத்துக்கிட்ட உடனே, அதாவது ஒரு மாத்திரையோ ஒரு டேப்லெட்டோ அதை எடுத்துக்கிட்ட உடனே கொண்டு போகிறது ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த டிஸ்போசிங் ஃபேக்டர் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், ஹார்ட் ஸ்ட்ரோக், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், இதெல்லாம் வந்து டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸாக சொல்லப்படுது. அதுவே ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு என்னென்ன கேட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கிற மெடிக்கேஷன், அதாவது வந்து ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ், ஓபைட்ஸ், அந்த மாதிரி மெடிக்கேஷனும் ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸில் வருது. அது இல்லாமல் ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து விடணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து ஹாலுசினேஷன், கன்ஃபியூஷன் ஸ்டேட்லாம் வரும். ஸோ இதுவும் ப்ரிசிபிடேட்டிங், அதாவது டக்குன்னு உங்களுக்கு ஹாலுசினேஷன் கொடுக்குற ஒரு ஃபேக்டராக விளங்குது. அது மட்டும் இல்லாமல் நிமோனியா போன்ற சிறு நிமோனியா போன்ற அந்த நோய்களும் வந்து ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டராக விளங்குது. அப்புறம் கிட்னி டிசீஸ், யூரினரி டிசீஸ், ரீனல் டிசீஸும் ஒரு ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டராக இருக்குது. எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், வாட்டர், அதாவது வந்து ஹைப்போவோலிமியா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த டெசர்ட்டில் நடக்கிற இதுவும் ஒரு ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ மெக்கானிசம் படி வந்தோன்னா இந்த டெலீரியம் ஏன் வருது அப்படின்றதுக்கு எந்த ஒரு கரெக்டான மெக்கானிசமும் இல்லை. ஆனால் நம்மலாம் வந்து நம்ம எப்படி நினச்சிட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்மளுக்கு சொல்லப்பட்டது என்னென்னா மேபி இது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இம்பேலன்ஸாக இருக்கலாம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இம்பேலன்ஸ், டோபமைன் எக்ஸஸ் ஆர் கோலினர்ஜிக் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஃப்ளமேட்ரி ப்ராசஸ், எங்கேயாவது அடிபட்டு அதனால் உருவாகிற அந்த என்சைம்ஸால் இந்த மாதிரியான ஒரு டெலீரியம் வரலாம் அப்படின்றது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நம்ம மனசுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ், இது வந்து ஒரு ஜெனட்டிக் வழியாகவும் வரலாம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல சொல்லப்படுது. பட் எதையும் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஏற்றுக்கவும் இல்லை. ஸோ டெலீரியம் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டெலீரியம் பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்குது. ஹைப்போ ஆக்டிவ் அண்டு மிக்ஸ்டு. ஸோ இதில் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் ஆக்டிவ் டெலீரியம், அதாவது டெலீரியம் வந்து அதிகமான ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்னஸ், தூக்கமின்மை இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, அஜிடேஷன், ரொம்ப வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்பர் வால்யூமெட்ரி, அதாவது ஹைப்பர் ஆக்டிவ் டெலிரியோமோட ஒரு சிம்டமாக இருக்குது. இப்போ ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியம்னா ஒரு பிடிப்புத்தன்மையே இல்லாமல் இருப்பாங்க, இங்கே இடத்துலையும் ஓட மாட்டாங்க, அதாவது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க, நீங்கள் என்ன தான் கேட்டாலும் அவர் அமைதியாக குத்துக்கல் மாதிரியே உட்காந்து கிடப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்போ ஆக்டிவ் டெலீரியமாக கருதப்படுது. அடுத்து வந்து மிக்சட் டெலீரியம்னா இது ரெண்டும் கலந்து வர்றது தான் மிக்சடு டெலீரியம். இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு டெலீரியம் வந்த பேஷண்ட், அதாவது வந்து நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக இருந்தாலும், நீங்கள் ஒரு பேஷண்ட்டோடைய அட்டெண்டராக இருந்தாலும், உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து நிறைய தண்ணி தரணும். ஸோ அந்த தண்ணி தரது மூலமாக அந்த டெலீரியத்தை வராமல் தடுக்கலாம். அப்புறம் அவருக்கு ஏதாவது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காருன்னா அந்த பெயின்லேருந்து அவருக்கு ரிலீஃப் தரணும். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது பெயின் வந்தாலே ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அந்த பெயின்லேருந்து அவருக்கு ரிலீஃப் தரும்போது அங்கே டெலிரியம் வரதை குறைக்கலாம். ஸோ நாய்ஸையும் குறைக்கலாம், ஏன்னா நாய்ஸும் ஸ்ட்ரெஸ் தரும். அப்புறமேட்டு அந்த நைட் டைமில் தேவையில்லாமல் ஒரு பேஷண்ட்டை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான இந்த கத்திரிட்டேஷன், ஐவி லைன்லாம் போடாமல் இருக்கலாம். இதெல்லாம் போடாமல் இருக்கிறது ஏன் பேஷண்ட் திடீர்னு ஷாக்குக்கு போய் டெலீரியம் வராமல் இருக்கும். தேவையில்லாத மெடிக்கேஷன், அதாவது டெலீரியம் தர தேவையில்லாத மெடிக்கேஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த டெலீரியம் வந்தால்
அதை வந்து குறைக்கிறதுக்கு 2 ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஹாலோபெரிடால் அண்டு பென்சோடியஃபைன். இந்த 2 ட்ரக்ஸும் டெலீரியம் வந்தால் அதை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெலீரியம் வந்து கண்டுக்காமல் விட்டோன்னா இது வந்து பெரிய ஹியூஜ் பிரெயின் ப்ராப்ளமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெலீரியம் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.